வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. அவங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தனால ஹோட்டலில் ஆர்டர் போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் அவர் அந்த அதில் ஒரு நண்பரை ஆர்டர் போடுவார். ஆர்டர் போட்டதும் அவர் வெளியிலேருந்து ஆர்டர் போடுவார். ரூமுக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே ஆர்டர் போடுவார். போட்டதும் டெலிவரி பாய் கொடுக்குறதுக்கு வருவார். கொடுக்குறதுக்கு ஃபோன் பண்ணுவார் அந்த டெலிவரி பாய். அந்த நேரத்தில் வேறு ஒருத்தர் ஃபோனை கையில் காதுகிட்டே வருவார். கேட்பார், நீங்களும் ஆர்டர் போட்டிங்கன்னு. அவர் தலையாட்டிகிட்டே இதை பார்சலை வாங்கிட்டு போயிடுவார். பட் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டவர் வேறு ஒருத்தர். அவர் ஒரு 2 நிமிஷத்தில் அங்கே வர்றாரு. இந்த டெலிவரி பாய் நிற்கிறாரு. டெலிவரி பாய்கிட்ட எங்கேப்பா ஆர்டர் கொடுத்தோன்னே எங்கள் எங்கள் ஃபுட்டு எங்கேன்னு கேட்பார். ஃபுட்டு அப்போ தான் சார் கொடுத்துட்டேன் அப்படின்னுவார். கொடுத்துட்டிங்களா? நான் தான் இப்போ தான் வரேன், நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பார். ஐயோ, ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்வார். நான் ஆர்டர் போட்டது நானும், நீ யார்கிட்டயோ கொடுத்துட்டியா அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தம் போடுவார். உடனே என்ன பண்ணுவார், அவர் மன்னிப்பு கேட்டு, சாரி சார், நான் ஒரு 10 நிமிஷத்தில் பக்கத்தில் தாங்குது ஹோட்டல், நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. நீ எப்போ போய் வாங்கிட்டு எனக்கு கொடுக்குறது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ இனிமேல்லாம் வாங்கி வரணும், எனக்கு அந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணிவிடு, நான் வேறு ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே அவர் வேறு வழி இல்லாமல் உடனே அந்த அமௌண்ட்டை ஜிபே 250 ரூபா ஆகுது, 250 ரூபாயை ஜிபே பண்ணிடுவார். ஜிபே பண்ணதும் அவர் நேராக மேலே போவார். அப்போ தான் வெளியிலேருந்து வந்தார் இல்லையா, அவர் பைக்கை கீழே நிறுத்திட்டு போயிடுவார். இவருக்கு கொஞ்சம் அந்த டெலிவரி பண்ணவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். சாவி கூட எடுக்காமல் போயிட்டார். இவ்வளோ அவசரமாக போகிறார் அவர். என்ன அப்படியே மேலே அந்த ரூம் மேலே ஏறி போய் பார்ப்பார். மேலே ஏறி போய் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த ரூமில் பார்சல் வாங்கினார் இல்லையா, அவர் அங்கே இருப்பார். 2 பேரும் இது பண்ணியிருப்பாங்க. பாரு, இன்றைக்கி இலவசமாக சாப்பாடு வாங்கிட்டோம் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருப்பார். உடனே அந்த டெலிவரி பாய் பார்த்துருவார். டெலிவரி பாய் பார்த்த உடனே ரொம்ப கோபமாகி, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்பார். உடனே அவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் கிடையாது, நான் காசுலாம் அனுப்ப முடியாது அப்படி இப்படின்னுவார். உடனே என்ன பண்ணுவார், சரி அப்படியா, ரைட், ஓகே வந்துட்டு அந்த சாவி எடுத்து காமிப்பார். உங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி சாவி இங்கே என் கையில் தாங்குது, பைக்கு எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். உடனே ஒரு பதறி போய் சாரி அப்படின்ட்டு உடனே பணத்தை அவருக்கு ஜிபே பண்ணிடுவார் டெலிவரி பாய்க்கு. அது மாதிரி நான் இது மாதிரி 1000 பேர் பார்த்துருக்கேன், நீங்கள் இது மாதிரி ஏமாத்துறவங்க நம்மளால் இது பண்ண முடியாது. அது ஜிபேவை 1க்கு 2 பங்காக அனுப்ப சொல்லுவார். 2 பங்கு 250 ரூபாய்க்கு 500 ரூபாய் அனுப்ப சொல்லுவார். 500 ரூபாய் அனுப்புவார். வாங்கினா அவர் போய்டுவார். வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடாது, எப்பயும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லணும்னா நம்ம கெடுதல் தான் நடக்கும்ன்றது தான் அந்த கதையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.